ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 வருடம் பழமையான ஒரு மாய்ஸ்சரைசர் தான். 100 டைம் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் இன்றைக்கி நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ரிசல்ட் எனக்கு 100வது தடவை வந்து எனக்கு எப்படி கிடச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின்னுக்கோ என் ஃபேஸுக்கோ என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் தான். இது ரீசன்ட் டைமாக நானே யூடியூப்பில் வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸோ எதை பார்த்தாலும் எனக்கு இந்த வீடியோஸாக தான் வந்துச்சு. சரி, நம்மளும் இதை ட்ரை பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய பாரம்பரியமான 100 டைம் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் தான் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். 100 தடவை வாஷ் பண்ணி நான் எப்படி இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன ஒரு 100வது தடவை எனக்கு என்ன ஒரு கண்டிஷனில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட ரிசல்ட் எனக்கு எப்படி என்னோடய ஃபேஸில் என்னோடய ஸ்கின்ல எப்படி கிடச்சிருக்குன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி நீங்களும் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்து சின்னதாக ஒரு லைக் போடுங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இந்த மாய்ஸ்சரைசரை எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பசு நெய், நான் வீட்டிலேயே ரெடி பண்ண நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணுறதுக்கு காப்பர் வெசல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ட்ரையல் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன். என்கிட்ட காப்பர் பிளேட்டும் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாஷ் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துட்டேன். அதில் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப நிறையா ஊற்றிட வேண்டாம், ஓரளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இது நம்ம 100 டைம் வாஷ் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளரை வச்சு இப்படி நல்லா நான் வாஷ் பண்ணுறேன். இதில் எனக்கு ஃபஸ்ட் டைம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீ வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா கீயோடே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ண தண்ணி எனக்கு வந்து வரலை. அதை நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணும்போது எனக்கு நெய்யும் சேர்ந்து வந்ததுனால நான் ஃபஸ்ட் டைம் தண்ணியை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலை. இப்போ நீங்களே பாருங்கள், நான் வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணும்போது எனக்கு கீயும் சேர்ந்து தான் வந்துச்சு. அதனால் நான் தண்ணியை நான் வந்து ஃபஸ்ட்டு வாஷில் வந்து நான் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா கீ கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10th டைம் 10வது தடவை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். 10வது தடவை நான் வாஷ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு அந்த தண்ணி வந்து வரலை. செகண்ட் டைம்லேருந்து எனக்கு தண்ணி வந்து தனியாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. கீ வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கலை. இப்போ உங்களுக்கு இதுலேயே தெரியும், நான் நல்லா வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கீயோடு அப்சர்வ் ஆகாது. தண்ணி தனியாக தான் இருக்கும். நான் இந்த 10th டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியை வந்து தனியாக எடுத்துட்டேன். அதாவது நான் செகண்ட் டைம்லேருந்தே எடுத்துட்டேன். இப்போ நான் வாஷ் பண்ணியிருக்கிறது 10th டைம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ ஸ்மெல் நமக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு நான் 10வது தடவை வாஷ் பண்ணும்போது. அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது அந்த ஸ்மெல்லும் போய் நமக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது 11th டைம். நல்லா நான் வந்து சுற்றி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பப்போ நம்ம ஸ்பூனை வச்சு அந்த ஓரங்களை மட்டும் எடுத்து நம்ம சென்டரில் கொண்டு வந்து இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கணும். நல்லா வந்து நம்ம சுற்றிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 16th 60வது தடவை நான் வாஷ் பண்ணுறேன். இப்போ நல்ல ஒரு க்ரீமியாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த 60வது தடவை நான் வாஷ் பண்ணும்போது இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கீ ஸ்மெல் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. கையிலையும் பார்த்திங்கன்னா எனக்கு கையில் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பிசுப்பாக இல்லை. இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா தனியாக வந்து வெளியே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டேன். எனக்கு இந்த சைடில் ஒட்டும்போது பார்த்திங்கன்னா கையிலலாம் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் சைடில் அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு எனக்கு வந்து வந்திருக்காது. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நான் இந்த பிளேட் எடுத்து ட்ரை பண்ணேன். 60th டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டில் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. அப்பப்போ இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்து நம்ம சென்டரில் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கிறது 80வது தடவை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் மாறிடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓரங்கள் அந்தளவுக்கு போய் ஒட்டலை. நல்லா அந்த டம்ளர்லேயே ஒட்டி நல்லா எனக்கு வந்து ஒரு க்ரீமியாக வந்துடுச்சு. 80வது தடவை நான் பண்ணும்போது எனக்கு கீ ஸ்மெல் லைட்டாக தான் இருந்துச்சு. முக்கால்வாசி ஸ்மெல் போயிடுச்சு.
நம்ம வாஷ் பண்ண பண்ண க்ரீமி ஸ்ட்ரக்சரும் வருது. அந்த கீயோட ஸ்மெல், நெய் ஸ்மெல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. 80th பார்த்தீங்கன்னா எனக்கு கீ ஸ்மெல் லைட்டாக தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 20 டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். நீங்களே பார்க்கும்போது தெரியும், ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருச்சு. ஃபைனலி நான் 100 டைம் வந்துட்டேங்க. கை கொஞ்சம் பெயினாக தான் இருந்துச்சு. எனக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு 1 ஹவர் 15 மினிட்ஸ் ஆச்சு. 1 1/4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் பண்ணும்போது இனிமேல் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் என் ஃபேஸுக்கோ என் ஸ்கின்னுக்கோ எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 டைம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக கிடச்சிருச்சு. நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கீ ஸ்மெல் சுத்தமாக வரவே இல்லை. நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் நல்லா கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 100 டைமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச தண்ணி இதுதான். இவ்வளோ தண்ணி தேவைப்படும். டைமும் 1 ஹவருக்கு மேலேயே நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ நம்மளோட மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பாட்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். காற்று போகாத மாதிரி பாட்டிலாக எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் நம்ம க்ரீமை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கும், இந்த பாட்டில் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு எனக்கு இந்த பாட்டிலில் ஒரு 1/2 பாட்டில் அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு. நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு கையில் லைட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி ஒரு க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக கையில் அப்ளை பண்ணி காட்டும்போது பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. கையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லவே இல்லை. இப்போ நம்ம ஆயிலோ இல்லை கீயோ நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, என்ன மாதிரி ஒரு க்ளோயிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது நமக்கு கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு மாய்ஸ்சரைசர். தாராளமாக நம்ம பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ப்ரெக்னன்சி சேஃபும் கூட. நீங்கள் யாருமே இதை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டாம். எனக்கு நல்லா பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸராக இருக்குது. இந்த வெயிலெல்லாம் போகும்போது நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டு போகலாம், தாராளமாக போகலாம். நம்மளுக்கு சன் எஃபெக்ட்லேருந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். சன் டேனே நல்லா வந்து ரிமூவ் பண்ணும். நல்ல நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் இது. நீங்களே பாருங்கள் 2 கைக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டை நல்ல ஒரு க்ளோயிங் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி என்ன மாதிரி ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு காட்டுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், நான் நிறையா எடுத்து ட்ரை பண்ணலை. இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ரிசல்ட்டுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் ஃபேஸை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணலை. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நமக்கு வந்து இது பிசுபிசுப்பு தன்மையாகவும் இருக்காது. குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. எனக்கு பிம்பிள்ஸ் நிறையா வரும். என் ஃபேஸில் பிளாக் மார்க் நிறையா இருக்குது. எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கனாலும் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நல்ல ஒரு க்ளோயிங் தான் கொடுக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம், என்னோடய ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்டிக்கியாகவும் இருக்காது, பிசுபிசுப்பாகவும் இருக்காது, நல்லா அப்சர்வ் ஆகுது. நம்ம அப்ளை பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தெரியுமே தவிர வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம பவுடர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுது. நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சைடுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சைடு கொஞ்சம் க்ளோயிங்காக தெரியும், இந்த சைடு கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். நீங்களே யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்களும் க்யூர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.